ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். திருச்சி மாநகராட்சி பகுதிகளில் பாதாள சாக்கடை அடைப்பை நீக்குவதற்காக ரூபாய் 3.78 கோடி மதிப்பீட்டில் சூப்பர் சக்கர் ரீசைக்ளிங் வாகனம் வாங்கப்பட்டுள்ளது. திருச்சி மாநகராட்சி அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் வாகனத்தை அமைச்சர் KN நேரு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் திருச்சி கலெக்டர் சரவணன், திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன், ஆணையர் மதுபாலன், மண்டலக்குழு தலைவர்கள், கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். ஆனால் துணை மேயர் திவ்யா, மண்டலக்குழு தலைவர் மதியழகன், இன்னும் சில கவுன்சிலர்கள் அமைச்சர் நேரு நிகழ்ச்சி என்பதால் புறக்கணித்துவிட்டனர். விழாவை புறக்கணித்த அனைவருமே அமைச்சர் மகேஷ் ஆதரவாளர்கள் ஆவர். சட்டசபை தேர்தலில் சீட் வாங்க திருச்சி மாவட்டத்தில் நேரு மற்றும் மகேஷ் ஆதரவாளர்கள் போட்டி போட்டு வருகின்றனர். மாறி மாறி தலைமையிடம் புகார் கூறி வருகின்றனர். இதனால் சில இடங்களில் இருவரது ஆதரவாளர்களும் மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் நெருங்கும் சமயத்தில் திருச்சி மாவட்ட திமுகவினரிடையே கோஷ்டி பூசல் வலுத்திருப்பது கட்சி தொண்டர்களை கவலையடைய வைத்துள்ளது. அரசு விழா நிகழ்ச்சிகள் என்றால் டான் என வந்துவிடும் அமைச்சர் நேரு இன்றைய விழாவிற்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தாமதமாக வந்துள்ளார். கோஷ்டி பூசல் பஞ்சாயத்து தான் அதற்கு காரணம் என திருச்சி வட்டார திமுகவில் பேசிக் கொள்கின்றனர். 3 ஆண்டுக்கு முன் நேருவின் ஆதரவாளர்களுக்கும் திருச்சி சிவா எம்பியின் ஆதரவாளர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. திருச்சி சிவா வீட்டை நேருவின் ஆதரவாளர்கள் நொறுக்கினர். விவகாரம் போலீஸ் நிலையத்திற்கு போனபோது அங்கேயும் இருதரப்பினரும் கண்மூடித்தனமாக அடித்துக் கொண்டனர். பெண் போலீஸ் அதிகாரியே இடையில் சிக்கி காயமடைந்தார். திருச்சி சிவா வீட்டிற்கு சென்று நேரு வருத்தம் தெரிவித்த பிறகே அந்த மோதல் முடிவுக்கு வந்தது. விஜயின் வருகையால் திமுகவுக்கு வாழ்வா சாவா என்ற சூழலில் நடக்கும் சட்டசபை தேர்தலுக்கு முன் 2 அமைச்சர்களின் ஆதரவாளர்களிடையே கோஷ்டி பூசல் பொதுவெளியில் வெடித்திருப்பது திமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது.